ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகனோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம். தளபதியோட இது லாஸ்ட் மூவி வேறு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். இப்போ அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்ன விசாரிச்சு சொல்ல. தொற்றுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. தொற்றாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதா மேன் பேபி. ஆனா செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கணும். பஞ்ச் பஞ்ச் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன் விஜின்னு சொல்லுவார் அந்த பொண்ணோட பேரை. ஓ ரீமேக் தானா? என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? Come, let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். என்ன பிளான்? ஓஎம் 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 அழிவு. எனக்கு நார்மலாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடுக்குது. ஓஎம் அழிவு. அன்பிலீவபிள். எனக்கு நார்மலாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடுக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா மெட்ரோ கீழயா? தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே அண்டர் கிரவுண்ட் மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. இதுல பாரு மதன் என் கை கோரி எப்படி எங்க? நடுக்குதுன்னு. அண்டர் கிரவுண்ட். விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். எம்ஜி மாறி தான் இருக்கு. ஒருவேளை தெரியலையே, எம்ஜி மாதிரி தான் இருக்கு. எம்ஜிஆர் நான் இருந்தாலும் சமாதான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு சயின்டிஸ்டா இருப்பாரோ எம்ஜி. இல்லையே, அது தெரியல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்டிருக்கும் அந்த நேற்று இது ஆடியோ லான்ச்சில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேசரியும் செகண்ட் ஹாஃப் வந்து ஓன் கிரியேஷன்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுதான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. அவங்க ஜெயிக்க கூடாது. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொன்ன கடவுள் ஆயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிருவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு வரீங்க. என்னது இல்லையே, நான் ஜனநாயகன் தேட்டரில் போய் பார்க்கணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்காம இருக்கேன் ஆக்சுவலாக.
எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இருக்காதுன்னு, ஏன்னா இதெல்லாம் ரோபோலாம் இருக்கும்னு தெரிஞ்சுன்னா இப்போ கேசரி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கணும். ஏன்னா இதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். 22 இல்லையே நோட் பண்ணல நான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு இருந்தேன். லாஸ்ட் டைலாக் ஐ எம் கம்மிங் அது இல்லை வேற. இது சாப்பிட்டு வச்சாரு. ஆமாம், அது அரசியல் பற்றி இருந்தது அதுதானே. மக்களுக்கு நல்லது பண்ண அரசியல் வாங்கடானா கொலை பண்றதுக்கு அரசியல். எனக்கு வந்து இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிக்கிறதுக்கு. ஓ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ட்ரைலர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு. யூஸ்வலா தளபதியோட trailer மாதிரி இல்ல. நல்லா இருக்கு. யார் வந்தாலும் இது வந்து தளபதி படம். கண்டிப்பாக இந்த பொங்கல் வந்து தளபதி பொங்கலாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. எங்களுக்கு வந்து கேசரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கேசரி நாங்கள் சாப்பிடாம விட மாட்டோம். ஃபர்ஸ்ட் டேவே சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டே கம்பல்சரி. டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. ஓப்பன் நாளைக்கு ஓப்பன் ஆகுதா? ஓகே, அப்போ இல்ல இன்னைக்கு ஆக்சுவலாக டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. இன்னைக்கு என்ன 4, இன்னைக்கு 5 நைட் 12 மணிக்கு. ஆக்சுவலாக டிக்கெட் வந்து 5th நைட்டு 12 o'clock ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரிலீஸ் ஆக போகுதுன்றாங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ வந்து லாஸ்ட் 2 தளபதி படம் ஃபர்ஸ்ட் டே. லாஸ்ட் ஆமாம், லியோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். அப்புறம் கோட்டம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். அதுதான் கோட் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். லியோ வந்து டிக்கெட் கிடைக்கல. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதனால நம்ம செகண்ட் டே தான் போகணும்னு நினைக்கிறேன். செகண்ட் டே போகணும். ஆக்சுவலாக இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதையும் மீறி வீடியோ எடுக்கிறேன்னா உங்களுக்காக தான், அப்புறம் தளபதிக்காகவும். அதனால தான் ரெகுலராக நேற்று வீடியோ போட முடியல ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுவோம். இந்த வீடியோ வந்து வரும்போதே போட வேண்டியது. டிலே ஆனதுக்கு ரீசனும் இதுதான். இப்பயும் முடியல, ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு. ராவண மவன் அந்த சாங் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணோம்ல. ஆமாம், அப்போ கேட்கறதுக்கும் இப்போ இந்த ட்ரைலர்ல பார்க்கறதுக்கும் இன்னும் எலிவேட் ஆகி கரெக்ட். முக்கியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை, எம்ஜி வேற இருக்காருன்ற மாதிரி இருக்கு அது ட்ரைலர்ல பார்க்கும்போது. அது ரியலாவே ஷாக்கா தான் இருந்தது எனக்கெல்லாம். தெரியல. ஆமா தெரியும், ஆனா அவர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தாரு, நான் ஒரு படமாவது அண்ணன் கூட ஒரு படமாவது நடிச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது ஃபைனலா கடைசி படம் அப்போ நிறைவேறுதுன்னும் போது சூப்பர் தான். எம்ஜி ஸ்குவாட் யாரெல்லாம் பாக்குறீங்களோ மறக்காம ஒரு கமெண்ட் பண்றீங்க. அவரோட கேரக்டர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் என்னவா இருக்கணும் கமெண்ட்ல பண்ணிட்டு போங்க. நாங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணுவோம். முடிஞ்ச அளவு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பா. ஜனநாயகன் ட்ரைலர் வந்து நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறமும் தலைவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து வரும் கண்டிப்பாக. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.